Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ராகி புட்டு. அதாவதுன்னா ராகி மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா உதுத்து விட்டு ஆவியில் ஒரு 5 to 10 minutes வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி புட்டு பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்துன்னா லைட்டாக சூடு இருந்தால் போதும், கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு கையில் தொடுற சூடு இருந்தால் போதும், இதுவே போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம 150 கிராம்ஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்குறோம். நம்ம கார புட்டு தான் செய்ய போகிறோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதாவதுன்னா ரொம்ப இல்லை, அந்த ஈரம் மட்டும் இருந்தாலே போதும். எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது. இதை வந்து என்னென்னா பக்குவமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்று விட்டு தான் பிசையணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே இந்த ராகி மாவனோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க. இது ஸ்டீமர் இருந்தாலும் சரி, இட்லி தட்டு எது இருந்தாலும் சரி, நம்ம இட்லி தட்டுலேயோ ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 to 10 minutes இருந்தாலே போதும். இப்போது இது கரெக்டான பக்குவம். இப்படி தான் வந்து நம்ம ராகி புட்டு செய்யணும். அதே மாதிரி இந்த மாதிரி கட்டி இருந்ததுன்னா கூட உடச்சி விட்டுக்கோங்க. இந்த ராகி புட்டு எப்போவுமே என்னென்னா அங்கங்கே வந்து கெட்டி வந்து தட்டுப்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த கட்டி இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த மாவையே அப்படியே எடுத்து சலிச்சுக்கலாம். நான் வந்து சலிச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருந்தாலே பிடிக்குங்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீமர் எடுத்துட்டோம். பின்னாடி பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாதிரி இருக்குது. தண்ணி ஆல்ரெடி நான் ஊற்றிட்டேன். இட்லி துணி தான் வைக்கிறோம். இது வந்து லைட்டாக நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். வேணும்னா நம்ம ஒயிட் துணியில் அப்படியே வந்து நாட் போட்டு கூட வைக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கலாம். முடிக்கலாம். ஸ்டீமரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம ஸ்டீமரில் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணோன்னே ராகினோட ஸ்மெல் வரும். அப்போ என்னென்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி இருக்குன்னு பார்த்தோம் உங்களுக்கு. இதை வந்து நம்ம ஆனியன் போட்டு தாளிச்சுக்கலாம். என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம். ராகி புட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டுமே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு இருக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து நம்ம ஈவினிங்க்கு கூட எடுத்துக்கலாம். அதாவது ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து என்னென்னா ஸ்வீட் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது பொன்னிற ஆகிடுச்சு, ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிட்டு கேரட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்த்த வேண்டாம். நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். எதுவுமே என்னென்னா ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். வதக்கிட்டோம். ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற ராகி மாவை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். இது அப்படியே நல்லா ஆனியன் கூட சேர்த்து அப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ என்னென்னா நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம அப்படியே லைட்டாக வந்து தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். அதாவதுன்னா இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாகிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தெளித்து விட்டுருக்குறோம். இது அப்படியே பெரட்டிக்கோங்க. ஏன் ஊற்றிருக்கிறோன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டால் கூட அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து துருவின தேங்காய் ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி புட்டு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு இந்த சூடே போதும், நல்லா ஃப்ரை ஆகிடும். இதுவும் ஆப்ஷனல் தான். தேங்காயும் கேரட்டும் ரெண்டுமே நான் வந்து ஆப்ஷனலாக தான் போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போது ராகி புட்டை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான ராகி கார புட்டு ரெடி. ராகி புட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதில் வந்து என்ன கால்சியம் சத்து நிறையா இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ராகி வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். அதாவது என்ன உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது கால்சியம் வந்து நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து அந்த ராகி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதை வந்து குழந்தைகளுக்கும் நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே பழக்கப்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அஃதறி கல்லாதவர். விளக்கம்: அறிவுடையோர் எதிர்காலத்தில் நிகழப்போவதை முன்னதாக எண்ணி அறியவல்லார். அறிவில்லாதவர் அதனை அறிய முடியாதவர்.